நமஸ்தே. இப்போ நாம் பரீட்சை புக்கில் இருக்கக்கூடிய சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்பவும் இதை தான் பார்க்க போகிறோம். சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஹாத்தி படா ஜான்வர் ஹை. இதுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. சோட்டா படா, அதாவது ஹாத்தி எலிஃபண்ட், யானை ஒரு பெரிய விலங்கு. படா அப்படின்னா பெரிய. எலிஃபண்ட் இஸ் எ பிக் அனிமல். गाय दूध देती है. दूध சாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதில் பசு பால் கொடுக்கிறது. த கவ் கிவ்ஸ் மில்க். கௌஹா காலா ஹை. காகம் கருப்பு. த க்ரோ இஸ் பிளாக். முர்கி அண்டா தேத்தி ஹை. கோழி முட்டை இடுகிறது. த என் லைஸ் எக்ஸ். அண்டா அப்படின்னா எக். முர்கி ஹென் கோழி. सूरज சபேரே நிகழ்தா ஹை. காலையில் சூரியன் உதிக்கும். த சன் ரைசஸ் இன் த மார்னிங். இதுக்கு 2 ஆப்ஷனு, எல்லாத்துக்குமே 2 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. நம்ம அந்த ஆப்ஷனில் எது கரெக்டோ அதை எழுதணும். வெரி வெரி ஈஸி இது. நாரியல் கா பேட் ஊஞ்சா ஹை. தென்னை மரம் உயரமானது. த கோக்னட் ட்ரீ இஸ் டால். ஹாத் மே கலம் ஹை. அவன் கையில் ஒரு பேனா இருக்கிறது. there is a pen in the hand. கையில் பேனா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவனோட கையில் பேனா இருக்குது. மேஜ் பர் கிதாப் ஹை. மேசையில் ஒரு புத்தகம் உள்ளது. there is a book on the table. முரளி விமலா को कलम देता है. முரளி விமலாவிடம் பேனா கொடுக்கிறார். அதாவது முரளி gives the pen to விமலா. முரளி விமலாவுக்கு பேனா கொடுக்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. हम उस लड़के को बुलाते हैं. அந்த பையனை நாங்கள் அழைக்கிறோம். we call that boy. அந்த பையனை நாங்கள் கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த சென்டென்ஸில். ஹம் அப்படின்னா நாங்கள். घर से स्कूल दूर है. பள்ளி வீட்டிலிருந்து வெகு தொலைவில் உள்ளது. ஸ்கூல் இஸ் ஃபேர் ஃப்ரம் ஹோம். வீட்டில் இருந்து ஸ்கூல் வந்து ரொம்ப தொலைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாத்தி गाय से बड़ा जानवर है. எலிஃபண்ட் இஸ் எ பிக்கர் அனிமல் தென் கவ். அதாவது எலிஃபண்ட் வந்து கவ்வை விட பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. பசுவை விட யானை பெரிய விலங்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமஸ்தே, தன்யவாத்.